கோரக்கருடைய பாடல்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க எங்கெங்கே மூலிகை கிடைக்கும் எழுதியிருக்கார். அங்கே போனால் அந்த மூலிகை கிடைக்கிறது. அந்த இடத்திற்கு போனால் அவர் சொல்லக்கூடிய கால தூரம் நடந்து போனால் அந்த மூலிகை எல்லாம் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட அறிவியல் தன்மை வாய்ந்த ஒரு மருத்துவ முறை, சித்த மருத்துவ முறை. அதற்கு முதன்மையானது இந்த மூலிகைகளும் வேர்களும் தான். அசோக மரமே இல்லை. ஆனால் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போனால் அசோக பட்டை கொடுப்பார்கள். எனக்கு எங்கேயாவது கொண்டு போய் காமிக்க சொல்லுங்கள். அசோக நெட்டிலிங்க மரத்தினுடைய பட்டையை கொண்டு வந்து அசோக பட்டை என்று விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை சாப்பிட்டால் நோய் போகுமா, நோய் வருமா? இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அசோக மரம் வளருவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? மரங்களில் உள்ள பட்டைகளை எடுப்பதற்கு முதலில் ஒரு 4 பகுதி, அது முழுதாக மொத்தமாக உருண்டையாக இருக்கிறது, ஒரு பகுதியை எடுக்க வேண்டும். அதில் சாணம் பூசி வைத்து விட வேண்டும்.